இஸ்லாமியர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் பிரதமர் மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. தோல்வி பயத்தில் மத உணர்வுகளை பிரதமர் தூண்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில் பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி மனு அளித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துவிடும் என்று கூறியிருந்தார். ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாகவும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என கூறியதாகவும் மோடி குறிப்பிட்டார். और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे. क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है? ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे. और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे मैं कहने. உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் பேசிய மோடி காங்கிரஸ் மீதான தனது குற்றச்சாட்டை மீண்டும் முன்வைத்தார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு தரக்குறைவானதும் மிகவும் வருந்தத்தக்கதும் ஆகும் என கூறியுள்ளார். மக்களின் கோபத்திற்கு அஞ்சியும் தோல்வி பயத்திலும் பிரதமர் மோடி மத உணர்வுகளை தூண்டுவதாகவும் வெறுப்பு பேச்சை கட்டவிழ்த்து விடுவதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். வெறுப்பு மற்றும் பாகுபாடு மட்டுமே பிரதமர் மோடியின் கேரண்டி என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு செவி சாய்க்காமல் தேர்தல் ஆணையம் வெட்கமின்றி நடுநிலைமையை கைவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமரின் பேச்சை விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய வரலாற்றில் மோடி அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் தனது பதவியின் கண்ணியத்தை குறைத்ததில்லை என்றும், நாட்டின் 140 கோடி மக்களும் இனி இந்த பொய்க்கு இரையாகப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் சார்பில் 17 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. This is a very serious uncalled for invasion, and we hope and trust, because the election commission itself is on trial, that irrespective of the status of the person who has done this, appropriate action as in any other case will and must follow shortly. இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மின்னஞ்சல் மூலம் மனு அளித்துள்ளது. இஸ்லாமியர்கள் குறித்த வெறுப்பு பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் வலியுறுத்தியுள்ளார். This Prime Minister, he should understand this, to what extent he is stooping down. If Manmohan Singh ji was talking about minorities, but when our Prime Minister talks, it becomes Muslims. So what is that hatred he has at him? Now my request to him, so this is not a time to joke. We have to be very serious. This is a parliamentary elections, and we can't have a leader like that who hates a community. India is not known for that, and I think he has to say sorry to this people. பிரதமர் மோடி குறிப்பிடுவது கடந்த 2006ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆற்றிய உரையே ஆகும். அப்போது பேசிய மன்மோகன் சிங், விவசாயம், நீர்வளம், கல்வி, கிராமப்புற முதலீடுகள், பொது உள்கட்டமைப்பு முதலீடுகள் ஆகியவற்றுடன் தாழ்த்தப்பட்ட, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகளின் நலன்களே நமது முன்னுரிமை என கூறினார். மேலும் வளர்ச்சியின் பலன்கள் சிறுபான்மை மக்களுக்கும் சேரும் வகையில் பொருத்தமான முறையில் திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அவர்கள் என அனைத்து பிரிவினரையும் குறிப்பிட்டு நமது வளங்களில் முன்னுரிமை பெற வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் பேசியிருந்தார்.
2006ஆம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி மன்மோகன் சிங் பேச்சு குறித்து சர்ச்சையை கிளப்பினார். அதற்கு பிரதமர் அலுவலகம் சார்பில் அப்போதே விளக்கம் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.